4வது விஷயம் கமிட்மெண்ட். டாக் வாங்குறது வந்து நீங்கள் தெருவில் இருக்கிற ஒரு டாகை ஒரு பப்பியை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வளர்த்தீங்கனாலும் சரி. நிறையா பேரோட தாட் எப்படி இருக்குன்னா, நம்ம சும்மா ஒரு சாப்பாடு போட்டோம்னா போதும், அது பாட்டுக்கு இருக்க போகுது. ஏன்னா டாக் வளர்க்குறதுல நிறைய விதம் இருக்குது. வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறது, சும்மா காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்குன்னா அதுக்குள்ளே விட்டு வளர்க்குறது, இல்லை ஒரு டாக் ஹவுஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே டாக் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுக்குள்ளே இருக்கும், அந்த மாதிரி வளர்க்குறது. இல்லை சின்ன வீடு, டாக் வாசப்படியில் அது பாட்டு படுத்துருக்கும். நிறைய கிராமங்களில் கூட பார்க்கலாம், வாசப்படியில் அது பாட்டு படுத்துருக்கும், அவங்க சாப்பாடு போடுவாங்க. அது வந்து அதை வளர்க்குறது இல்லை, அதுக்கு சாப்பாடு போடுறது. அது எங்கே வேணால் போயிட்டு வரும், எங்கே வேணால் படுத்துருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே சாப்பாடு கிடைக்கிறதுனால வீட்டுக்கு வெளியில் படுத்துருக்கும். அது டாகை வளர்க்குறத நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதுக்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்க, அது சூஸ் பண்ணி அங்கே அது பாட்டுக்கு இருக்குது. வளர்க்குறது நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை உங்களுடைய ப்ரெமிசஸ், அதாவது வந்து காம்பவுண்ட் வால்குள்ளே வச்சு வளர்த்தாலும் அது வளர்க்குறது. ஸோ நீங்கள் டாக் வளர்க்குறத பற்றி தான் நம்ம மெயினாக பேசுகிறோம். அதனால் உங்களோட லிவிங் ஸ்பேஸை வந்து நீங்கள் டாக் கூட ஷேர் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் நீங்கள் வீட்டுக்கு டாக் போட்டு வர்றீங்க, வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க.